Hello friends, welcome to my channel தினம் ஒரு தகவல். This video sponsored by SBO Digital Marketing. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், வீட்டிலிருந்தே நாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலில் போஸ்ட் போடுவதன் மூலம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதற்கான ஒரு சிறந்த இடம்தான் இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நாம் வீராணம் ஏரி பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீராணம் ஏரி தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார்கோவில் வட்டம் லால்பேட்டை முதல் தொடங்கி சேத்தியாத்தோப்பு அருகில் உள்ள பூதங்குடி கிராமத்தில் முடிவடைந்து இதனுடைய உதிரி நீரானது சேத்தியாத்தோப்பில் செல்லும் வெள்ளாற்றில் கலக்கிறது. இதன் அருகில் உள்ள நகரம் சேத்தியாத்தோப்பு 2 கிலோமீட்டர். வீராணம் ஏரி சிதம்பரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது கிபி 907 முதல் 953 வரை சோழர்கள் காலத்தில் வெட்டிய ஏரியாகும். இந்த ஏரி ராஜாதித்ய சோழன் என்னும் இளவரசரால் வெட்டப்பட்டது. ராஜாதித்ய சோழன் தந்தையான முதலாம் பராந்தக சோழனின் இயற்பெயர் வீரநாராயணன் ஆகும். இப்பெயரே வீரநாராயணன் ஏரி என அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் இப்பெயர் வீராணம் ஏரி என அழைக்கப்பட்டது. இந்த ஏரி 11 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட மிகப்பெரிய ஏரியாகும். இதன் கொள்ளளவு 1465 மில்லியன் கன அடி ஆகும். காவிரியின் கொள்ளிடத்தில் உள்ள கீழணையில் இருந்து வடவாறு வழியாக இவ்வேரிக்கு நீர் வருகிறது. வீராணம் ஏரி சென்னையில் இருந்து 235 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இவ்வேரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர 1968ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு பல்வேறு காரணங்களால் அது நிறைவேறவில்லை. பின் புதிய வீராணம் திட்டம் என்ற பெயரில் சென்னைக்கு நாள் ஒன்றுக்கு 180 மில்லியன் லிட்டர் குடிநீர் கொண்டு வரும் திட்டம் 2004இல் நிறைவடைந்தது. கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் என்ற புதினம் இவ்வேரியின் கரையில் இருந்து தொடங்குகிறது. அப்புதினத்தில் இவ்வேரி வீரநாராயண ஏரி என குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த ஏரியின் அதிகபட்ச ஆழம் 47.5 அடி ஆகும்.